இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெசிபி பண்ண போறேன். தட் இஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக குக்கிங் தெரியாது, சாப்பிடுவேன் ஆனால் ஓகேங்களா. ஐம் கோயிங் டு கார பூந்தி ஃபார் யூ கைஸ். பட் என்னால் முடிஞ்சாலும் நான் ஏதோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து வி ஹேவ் கருவேப்பிலை அண்ட் இது வந்து பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் இது அண்ட் இங்கே வந்து கடலை மாவு அண்ட் இது வந்து ஒரு கப் ஆஃப் கடலை. இது வந்து ஒச்ச கடலை அப்படின்வாங்க, இங்கிலீஷில் வந்து ப்ரோக்கன் நட்ஸு. ஓகே, ஏதோ ஒன்று ஓகேவா, புரிஞ்சிங்கன்னா சரி. அண்ட் இது வந்து ரைஸ் ஃப்ளோர், தட் இஸ் அரிசி மாவு. இது வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் அண்ட் திஸ் ஒன் இஸ் சில்லி பவுடர் மிளகாத்தூள் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹிமாலயன் சால்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹிமாலயன் சால்ட்டு அண்ட் கொஞ்சம் லைட்டாக பேக்கிங் சோடா. இது வந்து அசஃபரிடாக தமிழில் வந்து பெருங்காயம். ஸோ திஸ் ஆர் த இன்க்ரீடியன்ஸ். அண்ட் நம்ம மெயின் தலைவேரை விட்டோமே, ஸோ இதுதான். திஸ் ஒன் இஸ் கிரவுண்ட்நட் ஆயில். ஓகேங்களா. ஸோ திஸ் ஆ வுட் ப்ரெஸ்ட் கிரவுண்ட்நட் ஆயில். இந்த மரச்சக்கு கடைகளில் நேச்சுரலாக கிடைக்கும், அது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் ஒன். ஒரு சின்ன ஸ்டீல் டம்ளர் ஆஃப் பியூரிஃபைட் வாட்டர். ஸோ லெட் கோ ஹெட் வித் மேக்கிங். Okay guys, so we'll take this கடலை மாவு. ஓகேங்களா. ஸோ கடலை மாவு ஒரு பேசன் we'll put 5 spoons. 1 2 3 4 5 spoons ஆக்சுவலிங்களா. 5 எதுக்கு கொட்டை எல்லாத்தையும் அவ்வளோதான். எதுக்கு 5 spoons. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம we will take rice flour. Okay, chili powder और மிளகாத்தூள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயன் உப்பு. ஆக்சுவலாக பார்க்கும்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதை அப்படியே போட்டு கொட்டிடலாம், பட் அப்படியே வீடியோ எடுக்கிறோமா உங்களுக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக க்ளீனாக பண்ணலாமேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. சாரி, எனக்கு குக்கிங் தெரியாது. த நெக்ஸ்ட் இஸ் பெருங்காயம் தூள். இவ்வளோ தான், ஜஸ்ட் ஒரு டிஞ்ச் ஆஃப் பெருங்காயம். அண்ட் தென் கம்ஸ் பேக்கிங் சோடா. இதை வந்து ஜஸ்ட் அப்படியே கொட்டிடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம்ல. நெக்ஸ்ட் ஜஸ்ட் அப்படி பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வாட் யூ டூ, ஆயில் எடுத்து ஒரு அமுக்கு வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் லைட்டாக ஒரு அமுக்கு. ஓகேங்களா. ரைட், இது போதும்னு நிற்கிறேன். ரைட், ஓகே ரைட். ஸோ கொஞ்சம் அப்படி ஆயில் போட்டாச்சு. ஓகே கைஸ், நவ் லெட்ஸ் மிக்ஸ் திஸ். அண்ட் ஹோப் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நல்லா பார்க்குறீங்க போல இருக்கு. பார்க்காதவங்க ப்ளீஸ் எல்லா வீடியோஸ் பாருங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பாருங்கள். அதுவும் எல்லா வீடியோஸ் பார்க்க போகாதுங்க, எல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். Then thank you PREMSCRIBERS. We'll put some more water. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா அப்படி தோசை மாதிரி ஆகிட்டு அப்புறம் நான் ப்ரேயரம் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த தோசை மாவு மாதிரி ஆகுது. தென் இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட். கைஸ், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ வில் கம் பேக் அண்ட் செக் அவுட் ஆஃப்டர் 10 minutes. A few moments later. Oh, நல்லா இருக்கு, பரவாயில்ல. We can use this one. This is the expected consistency. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா. ரைட், ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏதோ ஒரு நல்ல இதில் வந்திருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கைஸ். இப்போ வந்து இதுதான் கடாய். இப்போ இது இங்கே ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் பண்ணிவிட்டு ஆயில் ஆல்ரெடி ஊற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ வில் சி என்ன ஹீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். வில் புட் சம்திங் லைட்டாக ஒரு சின்னது அப்படி அப்படி சும்மா அப்படி போட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ஹீட் போதும் கைஸ். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி தேவை. இது வந்து அந்த இந்த இது லைக் இந்த பேட்டரி போட்டு லைட் இப்படி இப்படி பண்ணோம்னா இல்லை ட்ராப்பாக அதில் எண்ணெயில் விடும். அண்ட் இது வந்து ஆஃப்டர் ஃப்ரையிங் எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி சொல்லுவோம். ஓகே, எனிவே ஸோ திஸ் ஒன் இஸ் த ரெகுலர் ஒன், லைக் இந்த சாம்பார் குழம்புகளை யூஸ் பண்ணுவேன் அந்த கரண்டி. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த ஜெல்லி கரண்டியில் I'm going to put this batter. Okay, so this is for kara bundi batter. ஐயோ எப்படி போடுறது தெரியல. ஒழுகுதே. சரி, இதை இப்படி வச்சுட்டு then get it here. ஸ்லோவாக அப்படியே ஓகே கைஸ், ஸோ இது ஃபஸ்ட்டு பேட்ச் ஒன்று போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா ஸோ எல்லாம் ஒட்டிக்காது, க்ளீனாக அழகாக ஃப்ரை ஆகிடும். So now what we'll do is we'll take a little more and check again. ஓகே கைஸ், இங்கே பாருங்க நல்லா அழகாக தூள் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு. ஓகே ரைட், நம்ம இப்போ இதை எடுத்துடணும். வில் டேக் திஸ் ஆல் அவுட் அண்ட் ஜஸ்ட் புட் இட் இன் த ஒன் ஸ்மால் டப்பா. ஓகேங்களா, ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து காரா பூந்தி எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த வேர்க்கடலை அப்புறம் ஒற்றைக்கடலை அது அப்புறம் அந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போட போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது போட்டோன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் என்ன சொல்கிறது உள்ள எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நவ் லெட் வி கோ கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெட் வி டூ மிக்ஸ் சம் சில்லி பவுடர் அண்ட் தென் வி கோ ஹெட் வித் டூயிங் த அதர் திங்ஸ். ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதில் போட போகிறோம். ஓகே ரைட், ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். தென் மிக்ஸ் இட். ஓகே கைஸ், எல்லாம் மிக்ஸ் ஆச்சு, வச்சிடுறேன். ஓகே, இது கொஞ்சம் சைடில் போடலாம். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த ஸ்டவ் அகெயின். சிம்மில் வச்சிடணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த 1 கப் கிரவுண்ட் நட் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே நம்ம இதை போட போகிறோம். ஓகே, ஸோ இப்படியே போட்டுடலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்து இதை நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்னியில் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆயிலோட வேப்பர் வந்து நம்ம வி ஷுட் நாட் இன்ஹேல். ஆக்சுவலி பார்க்க போனால் அது வந்து நம்ம நோஸ்க்கு, அதுக்கு தான் நான் கொஞ்சம் தூரமாக நிற்கிறேன், என் ஃபேஸ் தெரியாது கேமராவில். 5 or 8 minutes விட்ருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே யூ கேன் புட் இட் இன்சைட் திஸ். ஸோ பஸ் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஒற்றைக்கடலை. ஸோ இந்த ஒற்றைக்கடலை வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி
we are going to fry it. Okay. Okay guys, after 5 minutes லைட்டாக கலர் மாறிச்சா, லைட்டாக நிறையவே மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அகைன் ஸ்லிம் பண்ணிவிட்டு தென் we will take this out slowly. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடலாம். ஓகே ஓகே, ஸோ கருவேப்பிலை போட்டு விட்டுன்னா அப்படியே இது வெந்துடும். நெக்ஸ்ட்டு பூண்டு தோலோட தான் போடணும். ஓகேங்களா, ரைட். ஸோ போடலாமா? மேலே அடிக்குமா தெரியலையா? ஓ மை காட். This for additional taste. சூப்பராக போச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து இது முந்திரி பருப்பு. உங்களுக்கு இது அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் திஸ் ஒன். ஸோ ஐம் கோயிங் டு புட் திஸ் நவ். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட், இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே மிக்ஸ். எல்லாம் அடியில் போயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரே மிக்ஸில் அடி. கொஞ்சம் கரண்டி வேணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், கரை வந்து ரெடி. ஜஸ்ட் மிக்ஸ் இட். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு guys. இப்போ வந்து so what I'll do is I'll just show you how it looks. Okay, 1 2 3 4 1. Okay, here it is. ஆகுங்க. ஸோ இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பீப்புள் who haven't subscribed my channel yet, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கைஸ் ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி. ஸோ ஹெல்த்தி ஹோம்மேட் காரா பூந்தி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி செய்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மசாலா பூரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். Okay, so guys, stay safe. See you in the next video. Take care. Bye.